குழம்பு நல்லா அருமையாக இருக்குது. எப்போதும் சாப்பிட்ற தித்திப்பை விட இன்றைக்கி கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. ஏன்னா நம்ம பண்ண விஷயம் அப்படி. இந்த சரசுக்கிட்டே சவால் விட்றீங்க? ம் உங்கள் வயசு என் அனுபவம் டி. பிரியாணி கடையா? பிரியாணி கடை. இந்த பிரியாணி ஒருத்தன் வாயில் வச்சிட முடியுமா? இனி மூஞ்சிலே காய் தூணு துப்பிட்டு போயிடுவானுங்க. உப்பு வைக்கிற பிரியாணி எவன் சாப்பிடுவான்? அந்த சீனை நினச்சி பார்க்குறப்பயே கண்கொள்ளா காட்சியால் இருக்குது. இதுதான் நல்ல சந்தர்ப்பம். அப்படியே அவளுகளை அவங்க ஆத்தா வீட்டுக்கு அமுச்சு விட்றணும். 2 பேரையும் பொட்டி படிக்கையை கட்டி ஒரே இடையே அமுச்சிடணும். அப்புறம் நானும் என் பசங்களுக்கு நான் பார்க்குற 2 பிள்ளைகளுக்கு பார்த்து சொன்னேன், நில்லு உட்காரணுன்னு பார்த்து கட்டி வச்சிட வேண்டியதான். இன்றைக்கி இவளுக்கு தொல்லைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வச்சிட வேண்டியதான். இம்மட்டு தைரியம் இருந்தால் என்னையை எடுத்து சவால் விடுவாளுங்க. சவால். இன்றைக்கி இந்த சரசு யாருன்னு இவளுக்கு தெரிஞ்சுக்குவாளுங்க. நம்ம குலோப் ஜாமுன் சாப்பிடுவோம். அடடே சரசு, அடடே வா பங்கஜம். என்ன சரசு காலங்காத்தாலே குலோப் ஜாமுன் கையுமா உட்காந்துருக்க? இன்றைக்கி ஒரு நல்லது நடக்க போகுது. அதுக்காக தான் காலையிலே ஸ்வீட்டை செஞ்சு சாப்பிட்லன்னு உட்காந்துருக்கேன். ஆமாம் நான் கூட கேள்விப்பட்டேன். இன்றைக்கி உன் மருமகளுக்கெல்லாம் பிரியாணி கடை போடுறாளுகளாமே. அதனால தான் நீ ஸ்வீட் செஞ்சியோ? கவலைப்படாத, பிரியாணி கடை சூப்பராக வந்துடும். நம்ம கேக்கே வெட்டி செலிப்ரேட் பண்ணுவோம். யாருடா அதை நிலமை தெரியாமல்? நீ வேற சும்மா கடை பங்கஜம். இவள்களை இப்போவே கையில் பிடிக்க முடியல. 4 காசு பார்த்தாலுங்க அம்பிட்டு தான். அப்படியா? அப்போ அவளுக்கு பிரியாணி கடை வைக்கிறது உனக்கு விருப்பம் இல்லையா? விருப்பம் இல்லை, பொண்ணு இல்லை. அவளுக்கு என்ன உங்களுக்குன்னே பிரியாணி கடையை தொடங்கியிருக்காளுங்க. அப்படியா? ஆமாம், நீங்கிட்ட சவால் விட்டுட்டுல தொடங்கியிருக்காளுங்க. அது எப்படி நல்லா வரும் நானும் பார்க்க. ஏண்டி அம்பிட்டு பிரியாணி சமைச்சு சில்லி சிக்கன்லாம் போட்டு வச்சிருக்காளுங்க. வியாபாரம் பண்ணுனா நல்லா தான் வரும். ஏற்கனவே மல்லிகா உன் மருமகா இருக்கால, மூத்த மருமகா. ஆமாம், அவள் நல்லா தானே சமைப்பா. கண்டிப்பாக பிரியாணி கடை நல்லா தான் ஓடும். நானே மதிய சாப்பாட்டுக்கு இங்கே தான் வரலான் இருக்கேன். நினப்பிட்டான் பொழப்பு கெடுக்குமா? நீ வேற பங்கஜம், அதெல்லாம் ஒருத்தர் அந்த பிரியாணி வாயில் வைக்க மாட்டான். நான் அடித்து சொல்கிறேன். நீயும் மதிய சாப்பாட்டுக்கு வந்து ஏமாந்து போயிடாத சொல்லிவிட்டேன். அதெல்லாம் ருசிக்காது. உனக்கு விஷயம் தெரியுமா தெரியாதா? அங்கே கடையெல்லாம் ஆரம்பித்து நடத்திட்டு இருக்காங்க. ஜனங்களாம் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நீ என்னமோ இங்கே உட்காந்துக்கிட்டு நல்லா அழகு இல்லை அழகு பேசிக்கிட்டு ஸ்வீட் பண்ணிட்டு இருக்க. உன் வீட்டில் என்ன நடக்குதுன்னு உனக்கே தெரியலையா? என்ன சொல்ல பங்கஜம்? ஆமாம், உன் வீட்டு வாசலில் ஒரே பிரியாணி வாசனை. 4-5 பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு வேற கிடந்தாங்க. அதான் நம்மளும் ஒரு இட்டு சாப்பிட்டுட்டு போகலான்னு நினச்சேன். மதியானமாக வரலாம் அப்படின்ட்டு உங்ககிட்ட போகிறேன் கதையை பேசிட்டு போய் மதியத்துக்கு சாப்பாடு வாங்கி சாப்பிட்லான்னு நினச்சேன். நீ என்னென்ன இங்கே உட்காந்துட்டு ஆகாத போகாத கதையை பேசிக்கிட்டு இருக்க. நிஜமாவே எல்லாம் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னாங்களா? ஆமாம், என் பேரன் கூட வந்து சாப்பிட்டான். நல்லா இருக்குன்னு தான் சொன்னான். இல்லை நான் ஏன் அப்படி சொல்ல போகிறேன் சொல்லு. ஐயோ, இவ்வளோ பிரியாணி நல்லா வந்திருக்கா. நம்ம உப்பு போட்டுமே என்னன்னு தெரில. போய் என்னன்னு ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடுவோம். இந்த பங்கஜம் பேச்சு ஒன்றும் நம்புற மாதிரி இல்லை. இவளுக்கு பகல்லே பசு மாடு தெரியாது, இருட்டிலே எருவு மாடு தெரிய போகுது. எதுக்கும் நம்ம நேரில் ஒரு வாட்டி பார்த்துருவோம். இதை புடி, நான் இதை வந்துடுறேன். அடியே சரசு எங்கே போகிறேன்? வாரேன். இப்போ எதுக்கு இப்போ அறக்க பறக்க போகிறா? சரி, எதுக்கு வேணால் போட்டோம். நமக்கு குலோப் ஜாம் கிடச்சிருச்சு. குண்டு குண்டு குலோப் ஜாம், ஹெல்த்தியான குலோப் ஜாம், ஜாலியாக சாப்பிட்டுவோமே. எனக்கு ஒன்றும் புரியல, ஒரு மண்ணும் புரியல. எப்படி பிரியாணி நல்லா வந்திருக்கும்? எதுக்கு நம்ம ஒரு இட்டு போய் பார்த்துருவோம். நேரில் போனால் எப்படி அவளுக்கு எடுத்துக்காளுன்னு தெரியலையே. என்னவா இருக்கும்? ஏக்கா, ஒரு குடம் தண்ணி போதுமா? இப்போதைக்கு இது போதும். எடுத்துட்டு போ சீக்கிரம். சாப்பிட்றவங்களாம் தாகத்தோட இருப்பாங்க. சட்டை ஒன்று கொண்டு போ. சரிக்கா, நான் எடுத்துட்டு போகிறேன். என்ன இவளுங்க வியாபாரம் நடக்கிற மாதிரியே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறாளுங்க. நான் ஒருத்தங்க குத்துக்கல்லாட்ட நிற்கிறேன். என்ன சத்த கூட கவனிக்கல. இவளுக்கு பாட்டுக்கு போகிறாளுங்க. நிஜமாவே இவ்வளோ வியாபாரம் நடக்குதா? அந்த உப்பு போட்டு பிரியாணி எவன் தின்றான்? என்ன ஏது நேரில் போய் பார்த்தா தான் தெரியும். போய் பார்த்துடணும், அப்படியே விடக்கூடாது. ஏக்கா, பிரியாணி டேஸ்ட் சும்மா சூப்பராக இருக்கு. அல்டிமேட்டு. தேங்க்ஸ் தம்பி, தேங்க்ஸ். வாயிலேருந்து இப்படி ஒரு வார்த்தை வருமானு எதிர்பார்த்து நின்றுட்டு இருந்தேன். சூப்பர். சாப்பிடுங்க. நல்லாவே பிரியாணி நல்லா வந்துட்டு. எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க. இன்னும் கும்பல் வர ஆரம்பிச்சிட்டா நல்லா இருக்கும். என்ன வேணுங்க சத்தமே இல்லாமல் சாப்பிட்றானுங்க. இந்நேரம் தட்டத்துக்கு மூஞ்சில் அடிச்சிருவானுங்கன்னு நினச்சேன். ஏக்கா, நிஜமா சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு பிரியாணியை நான் சாப்பிட்டதே இல்லையா வாழ்க்கையில். எப்பா இந்த அக்கா தான் செஞ்சது. ஏக்கா, நிஜமாவே பிரியாணி வேற லெவல்க்கா. அப்படியேப்பா, சந்தோஷம். சாப்பிடு. இன்னமும் தப்பாக இருக்கு. இதுக்கு மேலே இங்கே நிற்கக்கூடாது. இந்த உமா பார்த்தா நம்ம இந்த பிரியாணிக்காக தான் இங்கே வந்து நிற்கிறோம் நினச்சாலும் நினப்பா. நம்ம முதல்ல உள்ளே போயிடுவோம். தம்பி, இன்னும் கொஞ்சம் பிரியாணி போட்டா சாப்பிட்டு வாங்கிக்கிறேன்க்கா.
என்ன ஒரே குழப்பமா இருக்கு, எப்படி யோசிச்சாலும் புரிய மாட்டேங்குதே. ம் இவர் வந்து சமைச்சிட்டு அந்த பக்கம் போனாலுங்க, நம்ம ஒரு டப்பா உப்பை தூக்கி ஃபுல்லாக போட்டோம். அவங்க அப்போ அங்கே இல்லை, அதனால் கண்டுபிடிச்சிருக்கவும் வாய்ப்பு இல்லை. ஒருவேளை நம்ம போட்டுட்டு இருந்ததை பார்த்துட்டு இருந்துட்டு வேறு ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்ட் பண்ணிட்டாளுங்களோ? அப்படி இருக்க வாய்ப்பு இல்லையே. என்ன பண்ணாலும் அம்மட்டு உப்பு கரைக்க முடியாது. ஒரே குழப்பமாக இருக்கு. ம் 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 என்ன அத்தை ரொம்ப நேரமாக அங்கே இங்கேயும் அல்லாடிக்கிட்டு கிடக்காங்க? எதுவும் வேணுமோ? ஏதாவது வேணுமான்னு கேட்போம். எத்த எத்த என்ன என்ன பண்ண வேணும்? எத்த ஒன்றும் இல்லை சார். ஒன்றும் இல்லாததுக்குதா கூப்பிட்டியா? இல்லைத்தா, குறுக்க உறக்க நடந்துட்டு இருந்தீங்க, அதான் ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுதான்னு கேட்கலான்னு பார்த்தேன். ஆமாம், நான் கேட்ட உடனே செய்ய போகிறேன். நான் சொல்கிறதையே செய்யறது இல்லையா? இல்லை நான் சொல்லாததை கேட்க வந்துட்டாலாம். என்ன இவங்க சம்மந்தமே இல்லாமல் நம்மள்ட்ட வைக்கிறாங்க? என்ன வாய்க்கிலே முணக்க என்ன நல்லா நல்ல வார்த்தை சொல்லி திட்டிகிட்டு இருக்கியோ? ஐயோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைத்த. அப்புறம் என்ன போ, சும்மா என் மூஞ்சையே வெறிக்க பார்த்துக்கிட்டு. இந்த மூஞ்செல்லாம் பார்த்தாலே வெறியாகுது. ஷா பா இந்த பக்கம். வர கிழவி கொஞ்சம் ஓவராக தான் போகுது. வெயில் ஏதோ கிறுக்கு பிடிச்சிருச்சு போல, அதான் அப்படி கத்திட்டு தெரியுது. நம்ம உள்ளே போய் நம்ம வேலையை பார்ப்போம். இதுக்கு போய் பாவ மாற்ற மாட்டியா? நம்ம சொல்லணும். இந்த கிழவிக்கெல்லாம் உமாதான் சரி, வைத்தியக்கார கிழவி மாதிரி அதை இப்படியே சுற்றிக்கிட்டு தெரியட்டும். ஒருவேளை அப்படி இருக்குமோ? இருக்காது. உட்காந்து பார்த்தாச்சு, நின்று பார்த்தாச்சு, நடந்து பார்த்தாச்சு, ஒன்றும் பிடிபட மாட்டேங்குது. எப்படி நடந்திருக்கோம்? கண்டுபிடிக்கிறேன். ஏதோ இருக்குது, ஏதோ ஒரு விஷயம் இருக்குது.